ஸ்டூடெண்டிடம் அந்த ஆன்சர் ஷீட் பிளர்டாக கிடைத்தது, அதாவது சரியாக கிளீனாக ஸ்கேன் செய்யாத ஒரு காப்பியை வைத்து நீங்கள் எப்படி பரீட்சையை தாள்களை டெஸ்ட் செய்தீர்கள்? எழுதிய மாணவர்கள் ஒரு 10 ஷீட்ல எழுதியிருப்பார்கள், அது 2-3 ஷீட் காணாமலே, ஆன்சர் ஷீட்டே கிடையாது. அடுத்தது, இந்த ஷீட்களை அப்லோட் செய்யும் போது அது இன்கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகியிருக்கிறது. 4வது, ஆன்சர் ஷீட் மிஸ்மேட்ச்ட் were made, அதாவது ஒரு மாணவருடைய ஆன்சர் ஷீட் இன்னொரு மாணவர் அவர் பேர்ல போயிருக்கு, இவர் எழுதிய ஆன்சர் ஷீட்டே அது கிடையாது. அதெல்லாம் அங்கே நடந்திருக்கு. மெனி ஸ்டூடெண்ட் ஆல்சோ கம்ப்ளைன் கெட்டிங் மச் fewer marks than expected. அவர்களுக்கு வரவேண்டிய மார்க்கை விட பல மடங்கு குறைவான மார்க்ஸ் எல்லாம் கிடைத்ததாக இந்த 5 புள்ளிகளை வைத்து இந்த பெட்டிஷன் போடப்பட்டது. இனி சிபிஎஸ்இ இவருக்கு சாதகமாக ஆதரவாக MA நியாசி அவர் சிபிஎஸ்இக்காக அங்கே ஆஜராகிறார். இது ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல போடப்பட்ட லிட்டிகேஷன். இதை நீங்க சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடனடியாக அர்ஜென்ட் பேசிஸில் இதை பார்க்கவே கூடாது. இது சிபிஎஸ் எடுத்து வைக்கக்கூடிய வாதம்.